ஆதியே துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போறேன். எல்லாருக்குமே பாட்டி வடை சுட்ட கதை தெரியும்ல. இப்போ அந்த கதையில ஒரு காக்காவும் ஒரு குள்ளநெறியும் வரும். இப்போ அந்த குள்ளநெறி தான் இப்போ இந்த கதையில இப்போ நான் சொல்ல போற கதையில இப்ப அப்படியே வரப்போகுது. அந்த அந்த ஒரு காட்டுலயே அந்த குள்ளநெறி இருந்துதா. அப்போ அது அங்க இருக்கும்போது அது காதுக்கு திடீர்னு சிங்கம் கத்துற சத்தம், கர்ஜிக்கிற சத்தம் கேட்டுதான். அப்ப டப்புன்னு திரும்பி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல சிங்கம் அதை நோக்கி வர மாதிரி இருந்துதான். அத பார்த்த உடனே அந்த குள்ளநரிக்கு பயம் அப்படியே ஓடிடுச்சான். அந்த சிங்கமும் விடாம என்ன பண்ணுச்சா, அந்த குள்ளநரியை பார்த்து ஓடிட்டே வந்துட்டு இருந்தான். இந்த இந்த குள்ளநரி இங்க ஓட, பின்னாடி அந்த சிங்கம் துரத்த, இப்படியே ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துதான். அப்ப டப்புன்னு பார்க்கும்போது அந்த குள்ளநரி கண்ணுக்கு ஒரு குட்டி ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிருச்சான் அந்த குள்ளநரி. இதை பார்த்த சிங்கத்துக்கு சரியான கோவம் வந்துருச்சான். நான் எப்படியாச்சு இந்த குள்ளநரி சாப்பிட்டே தீர்வந்தா அது ஒரு முடிவோட இருந்தது. ஆனா டப்புன்னு அந்த குகைக்குள்ள அந்த குள்ளநரி நுழைஞ்சிருச்சான். ஆனா அந்த குகை ரொம்ப ஒரு குட்டியான குகை. ஒரே ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். ஒரே ஒருத்தர் தான் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குகை தான் அது. அந்த நெறிக்கே அதுல இடம் ரொம்ப இறுக்கமா தான் இருந்தது. அப்ப அந்த நெறி அந்த குகைக்குள்ள இருந்து எட்டி பார்த்துதான் அந்த சிங்கம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்துதான். ஏன்னா அந்த சிங்கம் ஒரு முடிவோட இருந்ததுதான், நீ எப்படியாச்சும் வெளியே வந்துடாமையா போவ அப்படின்ற மாதிரி அந்த சிங்கம் அப்படி நடந்துட்டே இருந்துதான். அந்த குள்ளநெறி ரொம்ப நேரமா இப்படி எட்டி பாக்குதான், ரொம்ப நேரமா பாக்குதான். அந்த சிங்கம் போற மாதிரியே தெரியலையா. அப்புறம் என்ன ஆயிடுச்சா, அந்த இதுக்கு அந்த குள்ளநெறிக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு, சும்மாவே இருக்க முடியலையா. அப்ப இப்ப இந்த சும்மா இருக்க முடியலதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ நம்ம அருணகிரிநாதர் முருகரை பார்த்து சொல்லியிருப்பாரு, சும்மா இருக்கிறதெல்லாம் என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா, எவ்வளவு கஷ்டம். என்னால அரை அரை நிமிஷம் கூட உங்களை நினைக்க முடியல. பாஸ்போர்ட் இல்லாமே, விசா இல்லாமே என்னோட மனசு எங்கெங்கயோ அலைப்பாயுது, எங்கெங்கயோ சுத்திட்டு வருது என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஒரு நிமிஷம்ன்றது 60 நொடிகள். சோ அதுல அரை நொடினா 30 செகண்ட்ஸ் கூட என்னால உங்களை பத்தி நினைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, அவர் சரணக்கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினேலிய சனிக்க தமியன் மிடியான் மயக்கம் முடுவேணும். இப்ப ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்மளே எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு நினைப்போம். ஆனா அவரே அவர் திட்டிக்கிறாரு, சடகசட மூடமட்டின்னு சொல்லி அவரே அவர் திட்டிக்கிறாரு. என்னால இப்படி இப்படி இருக்கனேனாலும் அரை நிமிடம் கூட உங்களால அப்படி நினைக்க முடியலன்னு சொல்லி அவரை திட்டிக்கிறாரு. சரி, இப்ப நம்ம மறுபடியும் அந்த கதைக்கே வருவோம். இப்ப சும்மா இருக்க முடியாது. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சா, அதோட உடம்புல இருக்க உறுப்புகளோட அது பேச ஆரம்பிச்சுதான். ஃபர்ஸ்ட் அது ஒரு கண்ணு கிட்ட கேட்டுச்சா, கண்ணே கண்ணு, இந்த மாதிரி நான் ஒரு ஆபத்துல இருக்கும்போது நீ எனக்கு என்ன உதவி பண்ணி என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்ப அந்த கண்ணு சொல்லிச்சா, என்ன நீங்க எப்படி கேக்குறீங்க, அந்த சிங்கம் வரத பார்த்ததே நான் தானே, அதனாலதான் நீங்க தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு சொல்லிச்சான். அப்புறம் அந்த குழந்தை சொல்லிச்சான், ஆமா ஆமா சரி நீ என்னை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் காது கிட்ட கேட்டுச்சான், காதே காது நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். காது சொல்லிச்சான், என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நான் தானே உங்களை அந்த சிங்க கர்ஜிக்கிற சத்தம் கேட்டு உங்களை காப்பாத்தினது நான் தானே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அது ஒரு காது கிட்ட கேட்டுச்சா, காளி நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நான் இல்லைன்னா நீங்க எப்படி ஓடி வந்து ஒளிஞ்சிருப்பீங்க, நீங்க அங்கேயும் நின்றுட்டு இருந்தா அந்த சிங்கம் உங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா அதோட வாலி கிட்ட கேட்டுச்சா, வாலி நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த வாலி சொல்லிச்சான், நான் என்ன பண்ணனா, நீங்க ஆபத்து இருக்கும்போது நான் தான் சுருட்டிட்டு அமைதியா அடக்கமா உட்காந்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டு அந்த குழந்தைக்கு சரியான கோவம் வந்துச்சான். எப்படி நான் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருப்பேன், நீ எப்படி சுருட்டிட்டு என்ன அடக்கமா வேற நீ உட்காருவியான்னு சொல்லி கடுப்பாயிட்டு, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு வெளியே அந்த வாலை மட்டும் வெளியே இழுத்து விட்டுச்சான். ஆல்ரெடி அந்த கடுப்புல இருந்த சிங்கம் அந்த வாழை பார்த்துட்டு ஒரே இழுத்து அதை சாப்பிட்டுடுச்சான். உறவுகளே, இப்போ இந்த கதையில நமக்கு என்ன தெரியுது, இப்போ ஒரு புலன்களுக்குள்ள ஒழுங்கா இல்லைன்னா மத்த எல்லா புலன்களுமே அவ்வளவுதான் வேஸ்ட் ஆயிடும். இப்போ இந்த புலன்கள் பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு நம்ம தெய்வம் சொன்ன ஒரு திருவாக்கியம் ஒண்ணு ஞாபகம் வருது, அதை நான் சொல்றேன். 6வது பிறப்பில் இருந்து 7வது பிறப்பாகிய பிறவா பிறப்பை நித்திய பிறப்பை நாம் அடைய வேண்டும். இது அடைய ஒட்டாது தடுத்து ஆபத்து நிற்கிறது உன் பேய்மனம். வஞ்சக சதி செய்கின்ற உன் புலன்களுக்கு இந்த பேய்மனம் உதவி செய்யும் வாகனமாக நிற்பதால் அறிவை புலன்கள் வென்று விடுகின்றன. இந்த வெறி கொண்ட புலன்களையும் அவற்றுக்கு உதவியாக நின்று கொண்டு எது வந்தாலும் பத்தல என்று பேயாய் தெரியும் சதி மனத்தையும் பொய்வேடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து நித்தியத்துவம் என்ற சீவ சிம்மாசனம் ஏற்றுவதற்கு
நம் அறிவுக்கு தூள துணையாகிய பேயோரானும் பெருமாள் ஒருவர் வேண்டும், தெய்வத்தாய் ஒருவர் வேண்டும், அவர்களை தஞ்சமாக நாம் அடையவே தான் வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிசாலி ஆண்டார்கள் திருவாய் மலர்ந்தொழினார்கள். நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம ஒழுங்கா வச்சு தெய்வம் சொல்படி நடந்து அந்த சொர்க்கபதி வாழ்வுக்கு நம்ம எல்லாம் போகணும். நீங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுவீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணணும், தெய்வ சொல்படி நடந்து தெய்வத்தோட வேத நூல்களை தவறாம படிச்சு வணக்கங்கள் எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ண நமக்கு அந்த சொர்க்கபதி வாழ்வுக்கு போகணும். நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்கபதி வாழ்வு. நான் 1 வருஷம் 10 வருஷம் வந்தாலும் 10 நிலைத்து நிக்கணும். நிலைத்து நின்றவர்கள் நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்கபதி வாழ்வு. நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து மெய்யை பேசுவோம். நமஸ்காரம்.